ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்னுமே நாங்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம். பார்த்தீங்களா, இன்றைக்காச்சும் நேற்று கேட்டதுக்கு இன்றைக்கி டிஸ்சார்ஜ்னாங்க. இன்றைக்கி அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி எக்ஸ்ரே எடுத்துட்டிங்களா, மாவு கட்டு போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்துட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னோன்னே அதுக்கு அனுப்பி விட்டாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் டாக்டர் நாளைக்கு தானே வருவாங்க, அப்போவும் ரிப்போர்ட்டும் நாளைக்கு தான் ரிப்போர்ட்டும் வரும் அப்படிங்கும்போது நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அஞ்சு பாப்பா பாருங்க எல்லாரும். இன்னும் வருஷ தாத்தா பாட்டி வந்தாங்களா நேற்று உன்னை பார்க்க? ஆமாம் சொல்கிறாங்க. ஒரே சந்தோஷம். நேற்று கொஞ்சல்ஸ் தான் தாத்தா பாட்டி எல்லாரும். இப்போ ஹாய் சொல்லி டாட்டா சொல்லி உள்ள தேறிட்டப்பா. சரி கொஞ்சம் ரிப்போர்ட் வர லேட்டாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இன்றைக்கே கிளம்பிருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நாங்கள் லேபுக்கெலாம் போயிருந்தோம். அது கிளிப்பு எடுத்து வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். அங்கே ஒரு நிமிஷம் போட்டு வச்சுட்டாங்க, 1 மணி நேரம். பிள்ளைய இந்த கையை வச்சுட்டு தூக்கி வச்சுட்டே நின்று. கூட்டத்தை பாருங்க, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு ரிப்போர்ட்டு வாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு எக்ஸ்ரே எடுக்க போயிருந்தோம். ஏன்னா கட்டு போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுத்துருந்தாங்க. அப்புறம் கட்டு போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கணும்ல, அதை எடுத்துகிட்டு இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ 10 மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 10:30 வரைக்கும் ரிப்போர்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு தான் ரிப்போர்ட்டு கிடைக்குமா. இதை முதையே சொல்லியிருந்தா நாங்கள் பிள்ளைய வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. என்ன வேலை காட்டுறாங்க பிள்ளைய தூக்கிட்டு. அப்பா இது ஒன்று